நீங்க நினைக்கிற அந்த ஆண்டவனோட தொண்டுதான் பெருசுன்னா அவன் உங்களுக்கு இந்த நோயே கொடுத்துருக்க கூடாது. டாக்டர், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரன் கூட அந்த ஈஸ்வனோட பக்தன் தான். மை ப்ராப்ளம் இஸ், எனக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்கல. என் பிடிவாதத்தை மாத்திர சக்தி எந்த பொண்ணுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் மேடம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இல்லைன்னா அவ ஏன் இப்படி பேசுறா? காமாட்சி, 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 இங்க வா. என்னங்கம்மா? வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, ஏத்த வீட்ல ஏதோ லாரி நிக்குதே, யாராவது காலி பண்றாங்களா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்றாங்களே மகாலட்சுமி, ஆமா, அவங்க வீடு காலி பண்றாங்களாம்மா. ஓ அப்படியா? ஆமாம்மா. சரி சரி, நீ போ. சரி வரேம்மா. சரி. ஓ, மகாலட்சுமி வீடு காலி பண்றாளா? அப்பா, ஒளிஞ்சுது பீட. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டு. இதெல்லாம் ஒரு பாட்டா? எவ்வளவு நல்ல பாட்டு. அதையே ராஜாமணி நிறுத்தின. அவ பறந்து போனா உங்களால மறக்க முடியாதா? அவள் எனக்கா மகளானால் நான் அவளுக்கு மகனானேன். அற்புதமான வரிகள். கண்ணதாசன் எவ்வளவு மன உருகி எழுதியிருக்காரு. கண்ணதாசன் அதை மட்டுமா மனமுருகி எழுதியிருக்காரு? இதையும் தான் எழுதியிருக்காரு. எதை? மனைவி அமைவதை பொறுத்துதான் கணவன் முகம் பிரகாசமா தெரியும் எழுதியிருக்காரு. எங்க உங்க முகத்தை காட்டுங்க, பிரகாசமா தெரியுதான்னு பாக்கலாம். ஐயா, சகிக்கல. வவ்வாலுக்கு வாழ்க்கப்பட்டு தலைகீழா நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன். வவ்வால் பாத்திருக்கீல? தலைகீழா தொங்குற புருஷனோட மூஞ்சி இப்படிதாம ரியாக்ஷனை காட்டும். அப்பனா ராஜாமணி, எந்த ஒரு விஷயத்திலுமே நாம தான் கெட்டிக்காரங்கன்னு நாம நினைச்சுக்கிட்டு கூடாது. நான் சொல்றது பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களுக்கு சேர்த்து தான். இப்ப நம்ம சங்கர் இருக்கான், மிகப்பெரிய டாக்டர். எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட அந்த கர்வம், மமதை, பொறாமை எதுவுமே கிடையாது. எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும். இதா பாரு, வீணா யாரையும் சந்தேகப்படக்கூடாது. சங்கரை பாரு, கெட்டவங்களோ நல்லவங்களோ எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசி பழகிட்டு இருக்காமா. ஏன்னா அவன் ஏன் ரத்தம், அவன் ஏன் மகன். பின்ன அவன் மகாலட்சுமியோட மகன் நான் சொன்னேன். வணக்கம் டாக்டர். என்ன எப்படி இருக்கீங்க பெரியவரே? ரொம்ப நல்லா இருக்கேன். வாய் தருங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. ஓய்வு அதிகம் தேவை. பூஜை புனஸ்காரம்லாம் சொல்லுவீங்களே, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வைக்கணும். தலையில முக்கியமா நீர் படக்கூடாது. உங்க பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு குறைச்சிக்கணும். என்ன நான் மறந்தாலும் தில்ல நடராஜனை என்னால மறக்க முடியுமா? இவ்வளவு நாளா அவனுக்கு தொண்டு செய்யாம இருந்ததே எனக்கு பெரும் குறையா இருந்தது. நாம நல்லா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்ய முடியும். நீங்க நினைக்கிற அந்த ஆண்டவனோட தொண்டுதான் பெருசுன்னா அவன் உங்களுக்கு இந்த நோயே கொடுத்துருக்க கூடாது. டாக்டர், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரன் கூட அந்த ஈஸ்வனோட பக்தன் தான். கடைசியில தீராத நோயால அவதிப்பட்டார். அதே ஈசன் தான் அவரை குணப்படுத்தினார். டாக்டர், எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் ஈசன் செயல்னு சொல்ல வந்தேன். எல்லாம் அவன் செயல் தான்னு இப்பவும் நான் சொல்றேன். வேணும்னு இதை சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். என்னை அறியாமலேயே ஈசனோட நினைவுக்கு வந்துடுத்து. பயந்துட்டேடா. பயமா?
எனக்கா? பக்தி அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் பயம் அதிகமா வரும். நடு ராத்திரில ஐயனார் சாமி இருக்கிற இடத்துக்கு தனியா ஒரு பக்தனை போக சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேள்விப்பட்ட வர வீதியில படுத்துட்டாங்கன்னு தான் தெரியும். ம். நானும் நடந்ததை தான் சொல்றேன். எனிவே, ஓகே தீட்சிதர்வாள், நமக்குள்ள தர்க்கம் வேண்டாம். வேற எதையாவது பேசலாமே. நாளைக்கு ஊருக்கு போலான்னு நீங்க சொல்லியிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் இந்த மருத்துவ தோழியை நான் ஒரு கோயிலா மதிக்கிறேன். இந்த கோயிலுக்கு நீங்க தான் கடவுள் இல்லையா? இல்ல இல்ல, மனுஷன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் உங்களை எங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரீங்க, அப்புறம் தான் உங்க வீட்டுக்கு போறீங்க. நேக்கு வீடா? தில்லை நடராஜனோட சன்னையை தான் நேக்கு வீடு. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி உங்களுக்கு இல்ல, உங்க இதய கோயிலுக்கு. சரிம்மா, டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். இருப்பா. என்ன? கமலாவும் நிம்மியும் இவ்ளோ சீக்கிரமா காலேஜ் போயிட்டாங்க. காலேஜ்ல வேற ஃபங்க்ஷன் சொன்னாலுங்க. இவ்ளோ சீக்கிரமா அங்க போய் அவளுங்க என்னடா பண்றாளுங்க? அம்மா, இன்னைக்கு அவங்க காலேஜ்ல மெயின் கெஸ்ட் நம்ம சங்கர் தாம்மா. அது மட்டும் இல்லம்மா, சிறந்த நாட்டிய தாரகி சித்ராவும் அங்க கெஸ்டா வந்திருக்காங்க. இந்த பாரு, இவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? நம்ம நிம்மியும் கமலாவும் தான். அட, இதெல்லாம் ரொம்ப தூரம் வளர விட்டா நமக்கு தாண்டா கஷ்டம். கமலாவுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் பேசி இருக்கிற இந்த நேரத்துல எதுக்கு எடுத்தாலும் சங்கர் கூட சித்ராவை இணைச்சு பேசுறது ரொம்ப முட்டாள்தனடா. அம்மா, உனக்கு சந்தேகப்படுற வேலையாவே போச்சுமா. சரிம்மா, இப்ப நானும் ஒரு பொண்ணோட இப்படி போறேன்னு வையா, என்னையும் சந்தேகப்படுவியா நீ? என்னம்மா அது? இந்த பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கலையே. சரி, சங்கரும் சித்ராவும் நல்லவங்க தான். ஓ வழிக்கே நான் வரேன்டா. நீ மட்டும் ஏண்டா உன் கல்யாண பேச்சு எடுத்தால ஒதுங்கி ஒதுங்கி போற? இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஏமா, வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்ப எனக்கு ரொம்ப கல்யாணம் முக்கியமா? முதல்ல தங்கச்சிங்க கரையேறட்டுமா, அதுக்கப்புறம் என்னை பத்தி யோசிக்கலாம். கேட்கும் போதெல்லாம் இதையே சொல்லுடா. கமலாவுக்கு என்ன, அவ விஷயம் முடிஞ்ச மாதிரி. அப்புறமா நிம்மி, அவளுக்கு மெதுவா பாத்துக்கலாமே. அம்மா, முதல்ல உங்க உடம்பு தாம்மா எனக்கு முக்கியம். அது ஃபர்ஸ்ட் குணமாகட்டும். அதுக்கப்புறம் கமலா நிம்மியோட கல்யாணம், அதுக்கப்புறம் என்னை பத்தி யோசிக்கலாமா. உங்க சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷம், இல்லையாம்மா? டே ரகு, மனுஷனுக்கு சந்தோஷம் வீடும் அவன் வீட்டுல உள்ளவங்க மட்டும் இல்லடா, அவனுக்குன்னு சில ஆசைகள் வரும். இந்த வீடு கலகலப்பா இருக்கிறதுக்கு குழந்தைங்க சத்தம் கேட்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். என்னடா புரியலையா? உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறக்கணும். பேர குழந்தைங்களோட நான் ஆசை தீர விளையாடணும். ஏமா, கமலாவுக்கும் நிம்மிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா அதுங்களும் உனக்கு பேர குழந்தைங்க தானே, அதுங்களோட கொஞ்சம் விளையாட வேண்டியதானே? என்ன பேசுற ரகு? கமலா நிம்மி என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போற பொண்ணுங்க. அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்கள நம்ம இங்க வச்சுக்க முடியுமா? டேய், நீ அப்பாவோட ரத்தம். உன் ரத்தத்துல பிறந்த குழந்தைங்க தாண்டா இந்த வீட்டுக்கு வாரிசாக முடியும். அட கடவுளே, அங்க போய் இங்க போய் கடைசியில் என் தலையில கை வச்சிட்டியா? இந்த பாருமா, என் விருப்பப்படி எல்லாம் நடந்த அப்புறம் தான் என் கல்யாண காட்சிலாம். போதுமா? நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்றவன் இதுல நான் சொல்லியா கேட்க போற? போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன மறுபடியும் புளியமரை ஏற போறியா? பெங்களூர் போறேன். அததான் நானும் சொல்றேன். என் சொல்லையே மதிக்க கூடாது, நீ முடிவே பண்ணிட்டியா? என்ன பார்வதிமா, நான் என்ன ஊரா சுத்த போறேன்? நான் நாளை காலையில பெங்களூர்ல இருக்கணும். ஃபேக்டரியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ஃபேக்டரிக்கு சொந்தக்காரர் ஃபாரின் போறாரு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எத்தனை முறை கேட்ப? சொல்லி சொல்லி என் வாயெல்லாம் வலிக்குது. எனக்கு கூட உங்ககிட்ட சொல்லி சொல்லி என் நெஞ்சே வலிக்குது. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பெங்களூர் போக கூடாதுன்னு? அப்படியே நீ போனாலே கார்ல எதுக்கு போற? ராத்திரி நேரத்துல ட்ரெயின்ல போ, ஃபிளைட்ல போ, நானா வேணாங்கற? அம்மா, நான் தனியா போகல.
டிரைவரோட தான் போறேன். என்ன விளையாடுறியா? டிரைவர் இன்னைக்கு லீவ்ல இருக்கார். எந்த டிரைவரை நீ கூட்டிட்டு போற? டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணா ஒரு டிரைவரை அனுப்புவாங்க. இதுக்கு போய் ஏன் இவ்ளோ பயப்படுற? ஷாம்லா, எங்கடி போற? குளிக்க போறேன். அதுவும் உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? சரி, இப்ப குளிச்சுட்டு வா. ஓ ஷாம்லா, நில்லே. என்ன பார்வதிமா? நான் மறுபடியும் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. நீ கார்ல தான் போணுமா? ஏ, நீ ட்ரெயின்ல போய் அங்க இறங்குனா அவங்க கார் அனுப்ப மாட்டாங்களா? எனக்கு மத்தவங்க கார்ல போறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? எத்தனை தடவை சொல்றது? அவங்க அனுப்புவாங்களா, நான் காத்துட்டு இருக்கணுமா? சரி, நீ இங்க இருக்கிற பெங்களூருக்கு 1008 பொய் சொல்லிட்டு போற. இது டெல்லி, கல்கட்டா, பாம்பேன்னு அப்ப என்ன பண்ணுவ? அத மாதிரியே இதையும் நினைச்சுக்கேம்மா. அப்படி அங்கேயே போய் தொழில் பண்ணணும்னாலும் நானே ஒரு ஃப்ளைட் வாங்கிடுவேன். போதுமா? எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் ஒரு கார் வாங்கி நான் ஷெட்ல விட்டுருவேன். இன்னும் டீடைல்ஸா ஏதாவது சொல்லணுமா? என்ன பார்வதிமா, இன்னும் என்ன சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாம்மா, நீ இன்னும் எனக்கு குழந்தைதான். பெத்தவளை விட வளர்த்தவளுக்கு தாண்டி பாசம் அதிகம். அதை புரிஞ்சுக்கம்மா. உன் ஒருத்தைய வச்சு எல்லாரையும் அப்படி சொல்லாத. சரி, என் ஒருத்திக்காகவே இருக்கட்டும். போறது பகலா இருந்தாலும் பரவாயில்ல, ராத்திரில, அதுவும் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டருக்கு அப்புறம். இவ்வளவு தூரம் நீ தனியா போனமா சொல்லு? அதான் டிரைவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல, சும்மா அதையே சொல்லிக்கிட்ட. பார்வதிமா, என்ன தேடுற ஷாம்லா? நீ மொபைல காணோம். இங்க இருக்க. இது எப்படி இங்க வந்துச்சு? நடந்து வந்தது. நீ ஏன் மறந்து இங்க வச்சுட்டு என்ன கேட்ட? என்ன அர்த்தம்? யாருக்கு ஃபோன் பண்ற? டிராவல்ஸ்க்கு தான். ஃபோன் பண்ணனும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டிரைவர் அனுப்பிச்சிடுவாங்க. நீ யார் கூட வேணாலும் போ. ஆனா உன் கூட துணைக்கு வரதுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்க. அவர் கூட போனாதான் உனக்கு பாதுகாப்பு. யாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவார் பாரு. அதான் யாருன்னு கேக்குறல. அடடா, வாங்க வாங்க தம்பி, வாங்க. இவரதான் நீ ஃபோன் பண்ணி வர சொன்னியா? ஆமா. இவர் ஃபோன் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன பெரிய அதிசயமா? அவரோட நம்பரை நீ மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க. எடுத்து பேசுன. எங்க போணும்? பெங்களூர் போணும் தம்பி. 3 பேரும் போறோமா? நோனோ, பார்வதி அம்மா வரேன்னு தான் சொன்னாங்க. போயிட்டு உடனே வர்றதுக்கு, அதனால இவங்க வர வேண்டான்னு சொல்லிட்டேன். ரொம்ப லாங் ஜர்னி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒத்துக்காது. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. வயசானவங்க அவ்வளவு தூரம் வந்தா உடம்புக்கு ஒத்துக்காது. நான் வரல தம்பி. நீங்க ஷாம்லா பத்திரமா கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போன மாதிரி பத்திரமா கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுருங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். மேடம், போலாமா? நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். வரமா? சரி பார்வதிமா, நான் கிளம்புறேன். ஒன்னும் குழப்பம் இல்லையே? வசீகரன் தம்பி கூட போறல, எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. நீ தைரியமா போயிட்டு வா. பேக்க நான் எடுத்துக்கிறேன். விடு விடு. கார் கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. எதுவும் பேச மாட்டாங்களே. நாமளா பேச்ச ஆரம்பிப்போமா? மேடம், தூக்கம் வந்தா நீங்க கம்ஃபர்டபுளா தூங்குங்க. பெங்களூர் வந்த உடனே நானும் உங்களை எழுப்புறேன். மிஸ்டர் வசீகரன். சீக்கிரத்துல ஞாபகம் வச்சுக்க முடியாத பேரா இருக்கு. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. மேடம், என் கூட பழகுற எல்லாருமே என்னை மறக்கவும் மாட்டாங்க, என்னை விட்டு போகவும் மாட்டாங்க. அவங்க போறாங்களா இல்லையோ, நான் அவங்கள விட்டு என்னைக்குமே போக மாட்டேன். ஜஸ்ட் லைக் அ டாக்.
நாய் யாருக்கு வாங்கணும்? ஆ, என்ன கேட்டீங்க? இல்லை, நாய் யாரோட வாங்கணும்னு கேட்டேன். ஆ, தெரியாது. ஓகே, வேற என்ன தெரியும்? ஆ, யமனுக்கு வாகனம் எருமை, சிவனுக்கு காளை, காளிக்கு சிங்கம், முருகனுக்கு வாகனம் மயில், பிள்ளையாருக்கு எலி, சனீஸ்வரனுக்கு காகம். இந்த நாய் அப்போ நாய் யாருக்கு வாங்கணும்னு மட்டும் தெரியல உங்களுக்கு. பைரவருக்கு வாங்கணுங்க. நன்றியுள்ள பிராணி அது. ஓ, கண்டிப்பா பைரவர் நல்லவராக தான் இருப்பாரு. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. என் பேச்சை கேட்டு என் நண்பர்கள் எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா முதல்ல சிரிச்ச பொண்ணு நீங்களா தான் இருக்கணும். ஏன்னா பெண்கள் கிட்ட பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ பெண்கள் கிட்ட ஊமஜாடியில தான் பேசுவீங்களா? இல்லை, எனக்கு கூச்ச சுபாவம் கொஞ்சம் ஜாஸ்தி. என்னதான் நான் கோட்டீஸ்வரன் வீட்டு பையனா இருந்தாலும் நான் ஏன் ஏழையா பிறக்கலன்னு அடிக்கடி வருத்தப்பட்டிருக்கேன். ஏழை பணக்காரன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பணக்காரன் எல்லா ஆசைகளையும் திறந்து புத்தர் மாதிரி மரத்தடியில் உட்கார முடியும். ஆனால் என்னை பெற்றவங்க என்னை சம்சாரியாக பார்க்க ஆசைப்படுறாங்க. ஆனால் நான் புத்தராக ஆசைப்படுறேன். புத்தர் கூட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சன்னியாசி ஆனாரு. ஓ, பட் மை ப்ராப்ளம் இஸ் எனக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்கல. என் பிடிவாதத்தை மாத்திர சக்தி எந்த பொண்ணுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் மேடம். அழகா சிரிக்கிறாங்க. ஏய் மனோரஞ்சிதம், உனக்கு அறிவு இல்ல? எத்தனை வாட்டி சொல்றது? ஏன் சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நேர்ல வா, நேர்ல வந்து அவர்கிட்ட பேசு. அதை விட்டுட்டு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ச்சே. என்ன இது? இன்னும் என் மேல உனக்கு கோவம் தெரியலையா? உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு. இல்ல யாரும் செய்யாத தப்பையா நான் செஞ்சுட்டேன். கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு என்ன விரும்பினா, நானும் சரின்னு விரும்பினேன்னு வச்சுக்கேன். அவ்வளவுதான். நடைமுறையில சில வீடுகள்ல இதெல்லாம் நடக்கிறதானே. இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டா நல்லாவா இருக்கும்? ஏங்க, ஒரு வாட்டி நடந்தா நான் அதை பொறுத்துப்பேன். தினம் நித்தியம் இதே பிரச்சனை தான். எப்ப பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இந்த என் புருஷன் எனக்கு மட்டும் தானே நான் நினைக்க கூடாதா? இது பாரு ஜோதி, நான் இதை மறுத்தா நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. அவளை எப்போ நான் மறந்துட்டேன் ஜோதி. அவளா உனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணா நான் என்ன செய்ய முடியும்? சரி, ஒருவேளை நாளைக்கே அவங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால அவளை விரட்ட முடியுமா? நான் தான் அவகிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிக்கணும். நீங்க சும்மா இப்படி பேன பாத்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிப்பீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு சொல்லியும் சும்மா அவ வீவுக்கு ஃபோன் பண்ணுவா. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இல்லன்னா அவ ஏன் இப்படி பேசுறா? ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி நீங்க முழிக்கிற மொழியில நல்லா தெரியுது.